வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள், 510. நம்ம கொடுத்த நம்பரில் அந்த 510 3 நம்பருமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொடுத்ததில் சரி வாங்க, ஒரு நம்பர் ஃபாலோ நம்பர் கூட இல்லை, ரூட்டை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ப்ளே பண்ணிக்கங்க. அது எந்த நாள்னு நான் சொல்லிடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி அடித்த 510 வச்சு தான் சொல்ல போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வரும்னு மட்டும் பார்த்துக்குங்க. பாருங்கள், போன மாதத்துக்கு மாதம் இங்கே பாருங்க 537. அப்படியே அடுத்த மாதம் பாருங்கள், 3 நாள் கேப்பு 735 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 537 அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணால் 735 ஃப்ரெண்ட்ஸ். அது 3 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கே உள்ள பாருங்கள், இந்த 019 4 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல் ரிவர்ஸ் பண்ணோம்னா 910 ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து கீழே பாருங்கள், அதுக்கு நேர் உள்ளது 682. அதிலேருந்து 4 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 682க்கு பாருங்கள், டிசி 82 மட்டும் ரிவர்ஸ் பண்ணி 28 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போன மாதத்துக்கு மாதம். அது போன மாதம் அடித்ததில் அது எதுவும் பார்த்துங்க. ஐநூற்றி 37, 735. இந்த 019 அப்படியே ரிவர்ஸ் பாருங்கள், 910. இந்த 682, அந்த பிசி 82 மட்டும் பிசி ரிவர்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே ரூட்டில் தான் வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போனது ரிவர்ஸில். அதே ரூட்டில் வருது பாருங்கள் அப்படின்னு காட்டுற பாருங்க. இங்கே பாருங்கள் 510. அப்படியே பாருங்கள், 1 2 3 4 5 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். 510. இந்த 510 இது வந்து அடுத்த மாதம் இன்றைக்கி ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 510 அது நேர் உள்ளது பாருங்கள், போன மாதம் 464. அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறு நாள் விட்டு 7வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த 464 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது மறந்துடுவேன், அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறது. அது பார்த்துங்க அப்படின்ட்டு.
உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 537க்கு 3 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக ரிவல்ஸு. இந்த 019க்கு 4 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக ரிவல்ஸு 910. இந்த 682க்கு 4 நாள் கேப்பு. பிசி மட்டும் ரிவல்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 டைம் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் டைமு. அடுத்து சொல்லியிருக்கிறது 2வது டைமுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் 3 நாள் கேப்பு. இது 4 நாள், இது 4 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் 5 நாள் கேப்பு. இது 6 நாள். இந்த 421 6 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 464 இந்த இடத்துல வந்தால் மட்டும் இந்த 421 ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்போ வருதோ அப்போ ட்ரை பண்ணிக்கங்க. இது வந்து இந்த 4 கேப் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் பார்த்துக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 3 நாள், அடுத்த ரெண்டுமே 4 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 4 நாள், இதுக்கு 4 நாள். இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 5 நாள், 3 நாள், 4 நாள். இதுக்கு 5 நாளுங்கும் போது 6 நாள் 6 நாள் கேப் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா முன்னாடி போய் 2 நாள் கேப் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் கேப் வந்தால் எப்படின்னு பாருங்கள். ரெண்டு நாள் கேப்னா எப்படின்ட்டு பாருங்கள். இந்த 510 இங்கே அடிக்கும் போது 2 நாள் கேப்புங்கும் போது இங்கே பாருங்கள் 464 வந்து 2 நாள் கேப் விட்டு இங்கே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 464. பார்த்துங்க, உங்கள் கணக்கில் எப்போ வருதோ அப்போ ட்ரை பண்ணிக்கங்க. நான் சொல்கிறது இந்த 2 நாள் கூட இல்லை. இது 5 நாள்னா 6 நாள் கேப் விட்டு 7வது நாள் ட்ரை பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சாய்ஸ் தான். சரி வாங்க, நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். இது பாருங்கள் நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங்கு. பாருங்கள் போர்டை வச்சு தான் சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள் 910க்கு ஏ போர்டு 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலருந்து 4 நாள் கீழே பாருங்கள் சி போர்டு 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சி போர்டு 8 அடிக்கும் போது அதோட ஏ போர்டு பாருங்கள் 6. அதிலருந்து 4 நாள் கீழே பாருங்கள் சி போர்டு 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சி போர்டு 5 அடிக்கும் போது அதோட ஏ போர்டு பாருங்கள் 4. அதிலருந்து 4 நாள் கீழே பாருங்கள் சி போர்டு 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த 3 வின்னிங் கொடுத்தோம். இந்த ரூட்டில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் சி போர்டு 1 வரணும்ன்ட்டு. அது இன்றைக்கி நாளைக்கு தான் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துங்க எப்படின்ட்டு. அதையும் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு.
அப்படியே நாளைக்கு என் நம்பர் பார்க்குறேன் பாருங்கள். போர்டு அதே மாதிரி தான் சி போர்டு தான் பாருங்கள். இந்த 477க்கு பாருங்கள், ஏ போர்டு 4, அதிலிருந்து 3 நாள் கீழே பாருங்கள், ஏ போர்டு 5. அந்த ஏ போர்டு 4க்கு சி போர்டு 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சி போர்டு 5க்கு ஏ போர்டு பாருங்கள் 2. இந்த ஏ போர்டு 2க்கு 3 நாள் கீழே பாருங்கள், சி போர்டு 3. அந்த சி போர்டு 3க்கு அங்கே உள்ள ஏ போர்டு பாருங்கள் 0. அந்த ஏ போர்டு 0க்கு 3 நாள் கீழே நாளைக்கு சி போர்டு 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, சி போர்டு 1. இது பாருங்கள் 4 கேப் வந்து ஒவ்வொரு நம்பர் மைனஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 கேப்பு ஒவ்வொரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, நாளைக்கு சி போர்டு 1 உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த சி போர்டு 1க்கு நீங்கள் எந்த நம்பரை வச்சு மேட்ச் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் என் கெஸ்ஸிங்கில் வரதை சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்குங்க. சி போர்டு 1 எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சி போர்டு 1க்கு என்ன வரணும்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிசி 27, அதை எடுத்து ஏசி 72ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 9க்கு 1. அதே ரூட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 01, அதை ரிவல்ஸ் பண்ணால் ஏசி 01ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏசி வந்தால் ஏசி 01 கூட ட்ரை பண்ணிக்கங்க. ஏசி 01. இங்கே பாருங்கள், இந்த 9க்கு 4ன்னு வச்சுக்கோங்க பவரில். அது ஒரு நம்பர் ஏற்றுனா 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா 9க்கு அடுத்த நம்பர் 0, 10 மேலே ஏற்றுனா அதுக்கு பவர் 5. இந்த 1க்கு ஒரு நம்பர் சேர்த்து வச்சோம்னா 2ங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பவர் 7. அப்படி பார்த்திங்கன்னா ஏசி 01ங்கும் போது 071 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏபி 271ங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் கேப்பு. அப்படியே ஒரு நாள் கேப்பு விட்டு நாளைக்கு பிசி 71 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கும்போது 071. உங்களுக்கு இந்த நம்பரு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இன்னொரு நம்பர் ஒன்று வருது, அதையும் பாருங்கள். அந்த சி போர்டு 1 வச்சு அப்படி சொல்லணும் பாருங்கள். பாருங்கள், ஏசி 72, ஏசி 50. இதெல்லாம் அப்படியே பவர் நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7க்கு பவர் 2ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசி. 5க்கு 0 ஏசி.
இதோட கேப் நம்பர் பாருங்கள் 6. 6க்கு பவர் 1. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டயம் ஏசிங்கிறனால இது 3ஆவது டயம் வந்து பிசியில் வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 61 பாருங்கள் பிசியில் வரலாம். பிசி 61 வந்தால் ஏ போர்டு என்ன வரும்னு பாருங்கள். ஏ போர்டு பாருங்கள். ஏ போர்டு இன்றைக்கி 5, நேற்றுக்கு பாருங்கள் 7. அதோட கேப் நம்பர் வச்சோம்னா 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டபுள்ஸ் வந்துச்சுன்னா 661ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏசியும் வந்துடும், இதுலேயும் ஏசியும் வந்துடும், பிசியும் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பரை உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வராதுன்னு நினைக்கிற நம்பர் தான் வந்துடுது, பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அது இப்போ இன்னொரு நம்பரும் பார்த்துருங்க. இது சீபோர்டு 1 வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீபோர்டு 1 எடுத்துட்டோம், நம்ம அதே ரூட்டில் போயிடுவோம். என் கெஸ்ஸிங்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடித்த 510 பாருங்கள் ஏபி 51ங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சி போர்டு 1ங்கிறதுனால பிசி 51, ஏசி 51ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏபி 51க்கு ஏசி 51, பிசி 51. இது பாருங்கள், இந்த மாதிரி பாட்டெல்லாம் அடுத்த நாளே முடித்ததெல்லாம் நிறையா ரூட்லாம் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, நாளைக்கு என் நம்பர் சிங்கிள் ஷாட் நம்பர் சொல்லிடுறேன் பாருங்கள். இது இந்த நம்பர் தான், பார்த்துங்க. நாளைக்கு என் நம்பர் பாருங்கள் 551ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் வரதை ட்ரை பண்ணிக்கங்க, பார்த்துங்க. இதை நம்ம சொன்னதெல்லாம் சி போர்டு 1 வச்சு சொல்லியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.